Hello all, welcome to today's learning video. If you are new to the channel, kindly please hit the subscribe button and like this video if you really liked it, because it would help us to post more valuable content about trading. So guys, in the market the P side enter pannirukom. So let's just take an entry at 138. So our previous, so this will be our stop loss. 216 வாய்ப்புகள் கம்மி. On 38 வாங்கிட்டோமா ஷிட். பிகாஸ் இந்த ஜோன் இது நேற்று பயங்கரமான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ரீசன் வை வி என்டர்ட் பி ட்ரேட். பட் இந்த சடன் ஸ்பைக்கில் மார்க்கெட் ஆர்டரில் வாங்கினால 138 வாங்கிட்டோம். இப்போ ஆல்ரெடி லாஸ் பார்த்திங்கன்னா 540 ருபீஸ் இருக்குது. ஓகே, மொமெண்டம் ஸ்லோவாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் வெயிட். 142, 144, 145. டுடேஸ் ஹை 157. ஸோ 157 பிரேக் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். just wait. இன்னும் கொஞ்சம் டிப் ஆச்சு அப்படின்னா we'll add one more quantity. ஓகே, இன்றைக்கி எக்ஸ்பைரிங்னால வால்யூம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓப்பன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. 1.83 crores. அந்த மணியில் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டிங் த மார்க்கெட் டு மூவ் இன் பிஇ சைட். ஸோ இந்த பிரேக் டவுன் ஆச்சு அப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட் 46,900 தான். வில் ஹேவ் சம் மொமெண்டம் ஃபார் another 200 points. பட் அது இமீடியட்டாக ஆகுமாங்கிறது நம்ம ஹேட் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் எக்ஸ்பைரி அப்படிங்கிறத ட்ராப்பிங் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், பி சேல் செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாகுது. ஸோ பார்த்திங்கன்னா டேஸ் லோ பிரேக் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளது பார்த்திங்கன்னா ஓகே 157 போயிருக்கா. ஷிட். ஓகே,
160, 159, 160. இதுக்கு மேலே நல்ல க்ளோசிங் இருக்குதுன்னா ஜஸ்ட் ஹோல்ட் பிகாஸ் ஆஃப் தட் டுடேஸ் டேஸ் ஹை. ஸோ டேஸ் ஹை பிரேக் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ 173, 175. ஸோ டேஸ் ஹைக்கு மேலே நல்ல க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஹோல்ட் ஆர் கால். நம்ம வந்து டார்கெட்டு ஓகே, இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். இந்த பிரேக் ஆச்சு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் மொமெண்டம் டில் 200. அடுத்த ஜோன் லெட்ஸ் கீப் 200. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 192ல் we have 200 EMA which will act as strong resistance for this. So we'll just wait for this candle to close. உடனே ஷார்ப் ரிவர்சல் ஆகலாம், பட் we'll just stick to our plan. The market continues fall ஆகுது, we'll have some retracement. So 173, 174. ஓகே, டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கைஸ் பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் வந்து 170லேருந்து 80 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட். ஸோ ப்ராஃபிட் வந்து டக்குன்னு புக் பண்ணிடுறோம், புக் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இப்போ வந்து மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட். ஸோ கைஸ், ஸோ திஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட். ஸோ லாஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 5560 rupees. பிகாஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நான் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ வுட் டோன்ட் ஹோல்ட். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஆவரேஜிங் பண்ணது ஒரு மிஸ்டேக்கு. ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ மைண்ட் செட்டில் இது மாதிரி ட்ராப் பண்ணும்போது மைண்ட் வந்து சுத்தமாக பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஆவரேஜ் பண்ணேன், தட் இஸ் ஒன் மிஸ்டேக். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து தள்ளி வச்சேன்.
பட் அதோடு நான் போதும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்ததுனால தப்பிச்சேன். அண்ட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால எப்போயுமே வந்து நான் எக்ஸ்பைரியில் வந்து நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ வந்து லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, அதாவது கேபிட்டலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் வெறும் 10,000 வச்சுருந்தேன். மற்ற எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ 10,000ல் 5,560 இஸ் மோர் தென் 50%. ஸோ திஸ் இஸ் நாட் ரைட் வே டு டூ. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஜீரோ ஹியர். நான் சுத்தமாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இல்லை. ஸோ தட் இஸ் த மிஸ்டேக் விச் ஐ டிட். ஆர்டர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஐ கெப்ட் பெர்மிட்டிங் த ஆர்டர். அதாவது 138 வாங்கினது 81 வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 138, ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். அதை தள்ளி நான் வந்து 45க்கு வச்சுருந்தேன். இங்கே ஒரு பை ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் ஹவ் பீன் அவாய்டட். இதுவும் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு 45 இல்லைனா அட்லீஸ்ட் 30 குவான்டிட்டிக்கு would have taken some other trade C side. பட் சிங்கிள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் யூ கேன் ஏர்ன் மணி, ஆர் 2 trades. ஸோ 2 SL ஹிட் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் இட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மார்க்கெட்டே பார்க்கல. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தா பயங்கரமான வாலட்டைல் இருந்திருக்கு மார்க்கெட்டு. அண்டு நீங்கள் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து இறக்குனா டக்குன்னு ஏற்றுனா திரும்பி இங்கே இறக்கியிருக்கான். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சைட்வே ஜோன்லேயே வச்சுருந்துருக்கான். ஸோ என்னென்னா தீட்டா டிகேனால அவங்க வந்து ப்ரீமியம் வந்து பயங்கரமாக டிகே ஆகும் எக்ஸ்பைரினால. ஸோ இது வந்து செல்லர்ஸ் உண்டான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் அப்படிங்கிறனால இமீடியட்டாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும், which we missed today morning. So that is a mistake which we made today. இந்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுத்தாலும் இது ஒரு நாள் இந்த மாதிரி சொதப்புற நாள் வந்து ரிஸ்க் கம்மியாக வச்சிட்டோம்னா we can survive. So this is the overall position, and that's it for today guys. We'll see you in next learning video.